ஹலோ மக்களே, குட் மார்னிங். பொதுவாகவே தேர்தல் நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஒரே பரபரப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த எலெக்ஷனுக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாம இன்னும் சொல்ல போனா அதிகமாவே இந்த தேர்தல் பரபரப்பை தொத்திக்கிச்சு. என்னதான் நாங்களாம் ஸ்டுடியோல இருந்து பேசினாலும் களத்துல மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு அதை பிரதிபலிக்கணும் அப்படின்றதுல நியூஸ் தமிழ் இந்த முறை தேர்தல் பயணம் அப்படின்றத மேற்கொண்டிருக்கோம். எங்களுடைய குழு களத்துல இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் எங்க குழு பயணப்பட்டு பல கல்லூரிகள்ல மாணவர்கள் மத்தியில அவங்களுடைய அரசியல் புரிதல் என்னவா இருக்கு, அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு, எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்றத பதிவு பண்றோம். அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு மேடை வழங்கி அந்தந்த தொகுதிகளில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்க வந்தா அவங்க தரப்புல அந்த பகுதிகளுக்கு என்ன உறுதிமொழி அளிக்கப்படுது அப்படின்றத மக்கள் முன்னாடி மேடை அமைத்து கொடுத்து அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்பையும் நியூஸ் தமிழ் ஏற்படுத்தி தருது. இந்த மாதிரி நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நேற்று திருவள்ளூர்ல ஃபர்ஸ்டா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காஞ்சிபுரத்திலையும் அடுத்ததா ராணிப்பேட்டிலையும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கு. இன்னைக்கு குறிப்பா நீங்க போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்ல தலைவர்கள் பேசுறதை கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு காஞ்சிபுரம் சொன்னா இல்லையா, அங்க ஏகாம்பரநாதர் கோவில்ல இன்னைக்கு மாலை 5 மணிக்கு அரசியல் தலைவர்கள் அவங்க பங்கு பெறக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. காலையில ஜேபிஆர் கல்லூரியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. ஆல்ரெடி எங்க டீம் அங்க இருக்காங்க. அவங்க கல்லூரி மாணவர்கள் கிட்ட கலந்துரையாடல மேற்கொள்றாங்க. மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கு இல்லையா, அதுல பொதுமக்களான நீங்களும் போய் கலந்துக்கலாம், பார்க்கலாம். உங்க பகுதிக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்க, என்ன உறுதிமொழிகளை சொல்றாங்க அப்படின்றத நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கீங்க, நேரா போய் பார்க்கணும்னா நேரா போய் பார்க்கலாம். இல்லைனாலும் நியூஸ் தமிழ்ல ஒளிபரப்பப்படும், யூடியூப்லயும் அது இருக்கும். தொடர்ந்து பாருங்க. பல பகுதிகளில் பல கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகளை தராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வாக்களிக்கிற அன்னைக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப எளிமையா இருக்கும். தேர்தல் பயணம் எலெக்ஷன் வரைக்கும் தொடர இருக்கு. தொடர்ந்து நீங்களும் எங்களோட